ஃப்ரீலான்சிங்க்கு எப்போவுமே பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃபைவர் பிளாட்ஃபார்ம். அந்த ஃபைவர் வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு முழு நில வீடியோ ஒன்று ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் மாதம் 30,000 40,000 ஏன் 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஃபைவர் பற்றி சில டவுட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் அதுக்காகவும் ஒரு வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருந்தேன். அதாவது ஃபைவர் பற்றின சந்தேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருந்தேன். ஆனால் இன்னும் நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்கறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்பதான் இந்த சேனல்ல முறை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன பிரீஃப். ஃபைவர்ன்றது ஒரு ஃப்ரீலான்சர் வெப்சைட். அதை யூஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல வச்சு நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நான் கீழே லிங்க்கும் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது புரியும். சரி வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். மொதல் கொஸ்டின் சுல்தான் இப்ராஹிம் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, நீங்க ஏர்ன் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அதில் பணம் வருதுன்னு தெரியாமல் நான் கண்டிப்பாக வீடியோ போட மாட்டேன். கண்டிப்பாக நான் அதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தனால தான் உங்களுக்கும் இதை பற்றி சொல்லணுன்றதுக்காக அந்த வீடியோவை நான் போட்டேன். இதில் நீங்கள் என் ஏர்னிங்ஸை பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் டு டேட்னு போட்டிருக்கு பாருங்க. $2,513 இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நான் ஃபுல் டைமாக பண்ணுறது கிடையாது. எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் நான் பண்ணுறேன். ஸோ $2,513ன்றது ஒரு டீசென்டான ஒரு அமௌண்ட் தான். கிட்டத்தட்ட 2,19,813 காட்டுது. ஸோ உங்களுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ், நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது கொஸ்டின் மேத்யூ இ ரைட் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ஆர்டர் வாங்க அமௌண்ட் பே பண்ணணுமா? ப்ரோ, ஃபைவர்ன்றது ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். அதில் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவை கிடையாது. உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு கிக்கை நீங்கள் ஃபைவரில் போஸ்ட் பண்ண போகிறீங்க. அதை பார்த்துட்டு கிளைண்ட் உங்கள்கிட்ட வர போகிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். அதுக்கு எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. ஆர்டர் உங்களுக்கு வந்த பிறகு, ஆர்டரை நீங்கள் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு கிடைக்கிற பே அவுட்டில் ஃபைவருக்கு நீங்கள் 20% கொடுக்கணும். அதாவது இந்த ஃபைவரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 10,000 ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா $2,000 நீங்கள் ஃபைவருக்கு கொடுக்கணும். ஏன்னா ஃபைவர்ன்றவங்க தான் உங்களுக்கு பிஸ்னஸ் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு ஃபீயாக நீங்கள் ஒரு 20% கொடுக்கணும். இதுதான் ஃபைவரோட பாலிசி. அடுத்ததா S.S Nation 2290 கேட்டிருக்காரு, ப்ரோ கிளைண்ட்ஸ்க்கு நம்ம இமெயில் ஐடி கொடுக்கணுமா ப்ரோ? ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ. என்னோட பழைய வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ஃபைவரை தாண்டி வெளியில் நீங்கள் பிஸ்னஸ் வச்சுக்காதீங்க. அப்படி உங்களுடைய மெசேஜஸ் ஏதாவது ஃபைவர்ல இருந்தது அப்படின்னா பாலிசி படி உங்களை பேன் பண்ணிடுவாங்க. அண்ட் யாருனே தெரியாதவங்க கூட வெளியில பிசினஸ் வச்சுக்கிறது சேஃபும் கிடையாது. நடுவுல ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு இன்டர்மீடியேட் இருக்கணும். அதுதான் இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்ம். உங்கள்கிட்ட யாராவது நான் ஆர்டர் கொடுக்குறேன், ஆனால் உங்க இமெயில் ஐடி கொடுங்க, நம்ம வெளியில பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை மறுத்துடுங்க. அது ஸ்கேமா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த கொஸ்டின் மேனகா மீடியா 8301 அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ டெலிவரினா நாம அவங்களுக்கு ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணணுமா இல்லைனா ஆன்லைன்லேயே பே பண்ணணுமா? இப்போ டைப்பிங் ஜாப்ல நம்ம ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபா சென்ட் பண்ணணுமா இல்லைனா நம்ம பிசிக்கல் காப்பியா சென்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெனகா, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஃபைவர் ஃபுல் டியூட்டோரியல்னு ஒரு வீடியோ இருக்கும். அதை ஃபுல்லா பாருங்க. அதுலேயே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறுபடி சிம்பிளா நான் அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க இந்த டைப்பிங் ரிலேட்டடான ஸ்கில்லை வச்சு தான் பணம் சம்பாதிக்க போறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடா ஒரு கிக்கை கிரியேட் பண்ணி நீங்க ஃபைவர்ல போட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு பிரைஸும் நீங்க கொடுத்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு கிளைண்ட் உங்களுக்கு ஃபைவர்லயே மெசேஜ் பண்ணுவாங்க, உங்க கிக்கை நான் பார்த்தேன், என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நீங்க இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்களும் பேசுவீங்க. அதோட எண்டில் அவங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க சம்மதிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவர் மூலியமாவே அந்த ஆர்டர் கிரியேட் ஆகி வந்துடும். அண்ட் அதுக்கான டெட்லைன் டேட்டும் உங்களுக்கு ஷோ ஆயிடும். அந்த டேட்குள்ள நீங்க அந்த வேலையை முடிச்சுட்டு ஃபைவர்லயே டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பிடிஎஃபாவோ இல்ல வேர்டாவோ அந்த பிளாட்ஃபார்ம்லயே நீங்க அப்லோட் பண்ணிடலாம். அதை அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அப்படின்னா உடனே டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துருவாங்க. இல்ல அதுல இன்னும் ஏதாவது ரிவிஷன்ஸ், அதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களை மறுபடி கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க அதை பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை அந்த கிளைண்ட் உங்களுக்கு டெலிவரி கம்ப்ளீட்டும் கொடுக்கல, ரிவிஷனும் கேட்கல, அதாவது சேஞ்சஸும் சொல்லல அப்படின்னா அந்த டெலிவரி ஆனது 3 நாள்ல ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் ஆயிட்டு உங்களுக்கு பணம் வந்துடும். அதாவது உங்க ஃபைவர் பிளாட்ஃபார்முக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும் டாலர்ஸா. இதே அவங்களே அந்த டெலிவரி அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு ரேட்டிங்ஸும் கொடுக்க முடியும். இந்த ரேட்டிங்ஸ்லாம் குட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த ஆர்டர் சீக்கிரமாவே கிடைக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்க போறீங்க. அதே ப்ராடக்ட் நிறைய பேர் அங்க அமேசான்ல வித்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? ரேட்டிங்ஸ் அதிகமா இருக்கிறவங்கள தான் சூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ஃபைவர்ல கிளைண்ட்ஸ்மே டைப்பிங்னு தேடுவாங்க. நிறைய பேர் அந்த டைப்பிங் ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுல ரேட்டிங்ஸ் அதிகமா யாருக்கு இருக்கோ அவங்கள தான் மோஸ்ட்லி கான்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதனால தான் மொதல் ஆர்டர், அதாவது ரேட்டிங்ஸே இல்லாம நம்ம கிக போஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு முதல் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு
அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ டைம் எடுக்குது. நான் இங்கேயே அந்த விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணுறேன். முதல் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு சில டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளவு கஷ்டமான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாலும் முதல்ல அதை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுங்க. உதாரணத்துக்கு பேசிக்காக $5 கொடுங்க. கொடுக்கும்போது டைட் பட்ஜெட் வச்சு வேலை பார்க்குற கிளைண்ட்ஸ்லாம் உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரேட்டிங்ஸ் அதிகமாக உள்ளவங்க ப்ரைஸுமே அதிகமாக வச்சுருப்பாங்க. அடுத்த டிப் என்னன்னா, உங்களை சுற்றி உள்ளவங்களை யாருக்காவது இந்த ஸ்கில் தேவைப்படுமா, இந்த சர்வீஸ் தேவைப்படுமான்னு பாருங்க. அவங்கள இந்த ஃபைவர் மூலியமா அந்த பர்ச்சேஸ் பண்ண சொல்லுங்க. வேணும்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் சார்ஜஸ்லாம் கேட்கும். அந்த அமௌண்ட்டை நீங்களே கொடுத்துருங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள உங்களுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் கொடுக்க சொல்லுங்க, நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுக்க சொல்லுங்க. ஸோ இப்படி ஒரு 2-3 பேருக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஆனது ஹை ரேட்டிங்ஸில் நல்ல ஃபீட்பேக்கோட இருக்கும். ஸோ கிளைண்ட்ஸ்லாம் உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு வழியும் இருக்கு. ஃபைவர் 2025ல ஒரு நியூ ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் ஃபைவர் ஆட்ஸ். எப்படி அமேசான்ல, ஜொமேட்டோலலாம் சில ப்ராடக்ட்ஸ்க்கு மேல ஸ்பான்சர்ட்னு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய சர்வீஸை ஃபைவரே புஷ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனால் இந்த ஃபீச்சரை நம்மளால ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, இந்த ஃபீச்சரை ஃபைவர் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறனால எல்லாருக்கும் ஒரு $10 கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதை வச்சே உங்களுடைய கிக்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கிக் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா $10 நீங்கள் மொத்தமாக அதுக்கே செலவு பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஃபைவரோட வெப்சைட்டுக்குள்ளே போய்கிட்டு க்ரோத் அண்ட் மார்க்கெட்டிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் காட்டும். அதில் ஃபைவர் ஆட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே உங்களுடைய கிக்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் எதெல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ அங்க சிபிசி கேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல டிஃபால்ட்டாவே ப்ரோமோட் வித் நோ கேப்ன்ற ஆப்ஷன் கிளிக் ஆயிடும். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு கிளிக்கு நீங்க $3 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனை டிஃபால்ட்டாவே கிளிக் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணாம செகண்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரோமோட் வித் கஸ்டமைஸ்டு கேப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க செட் அ கேப் ஹையர் தென் $0.27 அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அதுல இருந்து ஒரு 3 சென்ட்ஸ் கூட வச்சு $0.3க்கு நீங்க கொடுக்கலாம். ஃபைவர் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட கிக் ப்ரோமோட் பண்ணும்போது ப்ரோமோட் பண்றதுக்கு அவங்க காசு எடுக்க மாட்டாங்க. யாராவது கிளைண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணா மட்டும் தான் அந்த காசு எடுப்பாங்க. ஸோ ஒரு கிளிக்கு நீங்க $0.3 கொடுக்கறதுக்கு இப்போ ரெடியா இருக்கீங்க. ஸோ உங்களுடைய கிக்கை இந்த $10 யூஸ் பண்ணி 33 கிளைண்ட்ஸை கிளிக் பண்ணி பார்க்க வைக்கலாம். ஸோ இது மூலியமா உங்களுக்கு உங்களுடைய முதல் ஆர்டர் கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி ஆயிடும். சரி, நம்ம ஏதோ ஒரு கொஸ்டின் பேச ஆரம்பிச்சு என்னென்னவோ டாபிக் போயிட்டோம். நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அடுத்த கொஸ்டின் லியாம்சி டிஜிட்டல் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ கிக்ல எப்படி டேக் பண்ணணும்? முதல்ல இந்த டேக்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு என்னன்றதை சொல்லிடுறேன். டேக்ன்றது என்ன அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு டைட்டில் ஒன்று உங்களுடைய கிக்கு கொடுத்துருப்பீங்க. அது இல்லாம வேற என்ன மாதிரியெல்லாம் ஃபைவர்ல சர்ச் பண்ணா உங்களுடைய கிக் வரணும் அப்படின்றத மென்ஷன் பண்றது தான் இந்த ஃபைவர் டேக்ஸ். அது நீங்க கிக் கிரியேட் பண்ணும்போதே அந்த பேஜ்ல லாஸ்டா கீழே இருக்கும். அதுல நீங்க 5 கீவேர்ட் வரைக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் இமாகுலேட் லாவண்யான்றவங்க கேட்டிருக்காங்க, மொபைல்ல பண்ணலாமா ப்ரோ? ஃபைவரை மொபைல்ல தாராளமா பண்ண முடியும். ஆனா நீங்க போஸ்ட் பண்ற ஸ்கில்லானது வெறும் மொபைலை வச்சே முடிக்கக்கூடியதா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் மொபைல்ல உங்களால பண்ண முடியும். அடுத்ததா பிரதீப் ராஜ் எஃப் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, இஸ் தட் ஆல் த கிளைண்ட்ஸ் பேமெண்ட்ஸ் ஆர் கேரண்டீட்? ப்ரோ கண்டிப்பா ஃபைவர்ன்ற ஒரு இன்டர்மீடியட் பிளாட்ஃபார்ம் இருக்கனால இது கேரண்டீட் தான். அது எப்படின்றத நான் சொல்றேன். உதாரணத்துக்கு நான் தான் கிளைண்ட்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் செல்லர்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு போட்டோ டிசைனர்னு வச்சுக்கலாம். ஒரு போட்டோவை டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு $2000 சார்ஜ் பண்றீங்க. இப்போ நான் உங்க கிக்கை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடா இருந்தனால உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன், எனக்கு ஒரு போட்டோ டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் ஆர்டரை கிரியேட் பண்ணுவேன். நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன்? ஃபைவர்லேயே அந்த ஆப்ஷன் இருக்கு, பிளேஸ் தி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னென்னலாம் என் சைட்ல இருந்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணும் போதே ஃபைவருக்கு $2000 நான் கொடுத்துருவேன். அதை ஃபைவர் ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த ஆர்டரை நீங்க பாப்பீங்க, அந்த போட்டோவை டிசைன் பண்ணுவீங்க, டெலிவரியில கொடுப்பீங்க. அது எனக்கு வரும். அது ஓகேன்ற பட்சத்தில் நான் கம்ப்ளீட் த ஆர்டர் கொடுத்துருவேன். அது கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த $2000 ஃபைவர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா பைக் லவர் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, வித்ட்ரா எப்படி பண்றது? சரி, ஆஸ் அ செல்லரா நான் அந்த டெலிவரியை முடிச்சு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த பைசாவும் வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? என்னுடைய ஃபைவர் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இதை எப்படி நான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போறது? இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா பேபால் வேணும். பேபால்ல போயிட்டு உங்க இமெயில் கொடுத்து நீங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமெயில இங்க நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அந்த டாலர் ஆனது இங்க உங்க பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் பேபால்லே உங்க பேங்க் டீடைல்ஸும் நீங்க கொடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த டாலர்ஸ் எல்லாம் INR கன்வெர்ட் ஆகி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 3 நாளைக்குள்ள வந்துடும். நான் முன்னாடி சொன்ன என்னுடைய அந்த கிட்டத்தட்ட 2,20,000 நான் பேபால் மூலியமா தான் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் ரீசெண்டா அதிகமா எல்லாரும் கேட்ட கேள்விகள். ஓரளவுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். இது இல்லாம இன்னும் நிறைய கேள்விகள் இருந்தது அப்படின்னா
இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் ஒன்று நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே ஒரு டிஸ்கஷன் குரூப் நான் ஓப்பன் பண்ணுவேன். அதுக்கான லிங்கை நான் அந்த டெலிகிராம் குரூப்லேயே கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.